இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஹாய் மித்ரா, குட் மார்னிங். இன்னைக்கு மார்னிங் குட்டா இருக்குமான்னு எனக்கு தோணல ஆண்டி. ஏன் மித்ரா இவ்ளோ நெகட்டிவா பேசுற? நேத்து பார்ட்டியில சமையல்காரிக்கு நடந்தது இன்னும் அகிலாண்டீஸ்வரிக்கு தெரிஞ்சிருக்காது. ஒருவேளை அகிலாண்டீஸ்வரிக்கு தெரிய வந்தா அப்புறம் என்ன நடக்கும்னு நமக்கே தெரியாது. அத நினைச்சாதான் எனக்கு ரொம்ப டென்ஷனா இருக்கு. சாட்சி, ஆதாரம் இதெல்லாம் இல்லாம அகிலாண்டேஸ்வரி கிட்ட எதுவுமே செல்லுபடி ஆகாது. என்ன ஆண்டி இவ்ளோ சாதாரணமா சொல்றீங்க? அந்த சமையல்காரி உங்களை காட்டி கொடுக்க மாட்டாளா? யாரு அவளா? இந்த ஒரு படத்துல குத்துனவன் நண்பனா இருந்தா செத்தா கூட வெளியே சொல்லக்கூடாதுன்னு ஒரு டைலாக் வருமே, அதுக்கு மேல 2 மடங்கு ரொம்ப நல்லவ. அவளை கொலை பண்ண முயற்சி பண்ணது எதிரியா இருந்தா கூட அவங்கள வெளியே சொல்லி காட்டி கொடுக்க மாட்டா. அதுதான் அவ ஸ்பெஷாலிட்டி. அதனால நீ தேவையில்லாம இந்த மாதிரி டென்ஷன்லாம் எடுத்துக்காத மித்ரா. அந்த சமையல்காரி எப்படியும் இன்னைக்கு வரமாட்டா. அதனால நீ சமையல் கட்டுக்கு போய் ஜம்முன்னு ஒரு காஃபி போட்டு அகிலாண்டேஸ்வரி கிட்ட எடுத்து போய் கொடு. ஓகே ஆண்டி, நீங்க சொல்ற மாதிரியே பண்றேன். அகிலா மனசுல இடம் பிடிக்கிறேன். குட். சூப்பர். இப்படியே போய் அகிலாவை கவுத்துரு. போ போ, ஆளாளுக்கு மனசுல இடம் பிடிக்க அடிச்சுக்கிட்டு சாவுங்க. நான் மொத்தமா இந்த வீட்டை பிடிச்சு அகிலாண்டேஸ்வரிய விட்ட பெரிய ஆளா வாழ்வேன். ஆமா, காஃபி நீயா போட்டியா இல்ல பார்வதி கிட்ட கேட்டு போட்டியா? பார்வதி இன்னும் டியூட்டிக்கே வரல ஆண்டி. நானே தான் போட்டேன். நீங்க குடிச்சு பார்த்துட்டு சொல்லுங்க நான் போட்ட காஃபி எப்படி இருக்குன்னு. இவ்ளோ நேரமாகியும் பார்வதி இன்னும் டியூட்டிக்கு வரலையா? ஏன், என்னாச்சு? அகிலா, பார்வதி செத்து பொழைச்சிருக்கா. அதுக்குள்ள எப்படி வேலைக்கு வருவா? என்னங்க சொல்றீங்க? பார்வதிக்கு என்னாச்சு? நேத்து நம்ம பார்ட்டில இருந்து வந்ததுக்கு அப்புறம் பார்வதிய கார்க்குள்ள வச்சு லாக் பண்ணி கொலை பண்ண பார்த்திருக்காங்க அகிலா. என்னங்க என்னென்னமோ சொல்றீங்க? இந்த விஷயம்லாம் உங்களுக்கு எப்ப தெரியும்? எப்படி தெரியும்? நேத்து நைட்டு பார்ட்டில இருந்து வந்ததும் நீ சீக்கிரமா தூங்கிட்ட. அப்ப ஆதி உன்னை பாக்குறதுக்கு வந்தான். அக்கா எந்திரிச்ச உடனே இந்த பழத்தை எல்லாம் உரிச்சு கொடு. ஜூஸ் போட்டு குடுக்கட்டுமாப்பா? ஜூஸ் போட்டு குடிக்கிறத விட பழத்தை அப்படியே உரிச்சு சாப்பிடறதுல தான் சக்தி அதிகமா இருக்குன்னு எல்லாரும் சொல்றாங்க. அதனால நீ ஜூஸ் எல்லாம் போட வேண்டாம். பழத்தை உரிச்சு அப்படியே கொடு, சாப்பிடட்டும். சரிங்கப்பா. டேய், பழத்தை கொண்டு போய் உரிச்சு கொடுக்க சொன்னா நீ என்னடா அங்கேயே பாத்துக்கிட்டு இருக்க? அம்மா, 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 ஐயா, என்ன நீங்க எல்லாருமே இங்க வந்திருக்கீங்க? நீங்க ஒரு வார்த்தை சொல்லி அனுப்பி இருந்தா நான் ஓடி வந்திருப்பனே. ஒண்ணுமே தெரியாத மாதிரி எப்படி நடிச்சு கொட்டுறான் பாரு. பார்வதி எங்க சுந்தரம்?
உள்ள தூங்கிக்கிட்டு இருக்காம்மா. இதோ இப்ப எழுப்பி கூட்டிட்டு வந்துடுறேம்மா. வேண்டாம் சுந்தரம். பார்வதியை டிஸ்டர்ப் பண்ணாத. நானே உள்ள போய் பாத்துக்கிறேன். சரிங்கம்மா. ம்ஹும். நீ எழுந்திருக்க கூடாது பார்வதி. அப்படியே படு. இல்லம்மா, நீங்கெல்லாம் இருக்கும்போது எப்படி மரியாதையா இருக்காது. ம். எங்க மேல எவ்வளவு மரியாதை வச்சிருக்கன்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும். பரவாயில்ல, படுத்து தூங்க. இப்போ உன் உடம்பு எப்படி இருக்கு? கொஞ்சம் களைப்பா இருக்குமா, மத்தபடி உடம்புக்கு எதுவுமே இல்ல. சரியான நேரத்துல ஆதி வந்து உன்னை காப்பாத்திருக்கா. அவன் மட்டும் வராம இருந்திருந்தா உன்னோட நிலைமை என்ன ஆயிருக்கும்? பார்வதி, சொல்லு, நீ எப்படி அந்த காருக்குள்ள போன? உன்னை காருக்குள்ள அடைச்சு வச்சு கொலை செய்ய பார்த்தது யாரு? அது வந்துமா, பேரர் கொடுத்த ஜூஸ குடிச்சதும் தலை சுத்தி மயக்கமாயிட்டேன். நல்ல வேளை. அதுக்கப்புறம் என்ன நடந்தது, நான் காருக்குள்ள எப்படி வந்தேன், எதுவும் எனக்கு தெரியாதுமா. பெரியய்யா வந்து காப்பாத்தினதுக்கு அப்புறம் தான் ஓரளவுக்கு எனக்கு மயக்கம் தெளிஞ்சது. நீ என்னைக்கு யார காட்டி கொடுத்திருக்க பார்வதி? இப்ப மட்டும் காட்டி கொடுக்கறதுக்கு? அம்மா, பார்வதி கொலை பண்ண பார்த்தது இவன் விட மாட்டானோ? பார்வதியோட குணத்தை பத்தி நல்லா தெரிஞ்ச யாரோ ஒருத்தர் தாம்மா. பார்வதி காட்டி கொடுக்க மாட்டான்ற தைரியத்துல அவளை கொலை பண்ண பார்த்திருக்காங்க. நீ சொல்றது கரெக்ட் ஆதி. நானும் அப்படித்தான் நினைக்கிறேன். நீ நல்ல ரெஸ்ட் எடுத்துக்கோ பார்வதி. சரிங்கம்மா. சுந்தரம். அம்மா. பார்வதியை நல்லா கவனிச்சுக்கோ. சரிங்கம்மா. ம்.